கிளிப்புள்ள என்ன செய்யும், சொல்றத திரும்ப சொல்லும். டேப் ரெக்கார்டர் மாதிரி இவன் சொல்றத அவர் சொல்ல, என்னத்தை சொன்னாலும் தெரியாது. என் மகளை அடுத்த மகளை கல்யாணம் பண்ணி சொன்னாலும் சொல்லிடுவான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அப்படியே சொல்லி முடிய மாப்பிள்ளை திரும்பி பார்ப்பான் மௌலவிய, நான் என்னத்தை சொல்றதுன்னு அவன் திரும்பி பார்ப்பான். இப்ப மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாரு, கபில் துணிக்காக நான் அந்த பொண்ணை மாப்பிள்ளையா பொண்ணா ஏற்றுக்கொள்றேன் அப்படின்பா. முதல்ல ஏற்றுக்கொள்றாரு மௌலவி தான். சட்டப்படி பார்த்தா முதல்ல மௌலவி தான் என்ன, இந்த ஊர்ல இருக்கிற அம்புட்டு பொம்பளையிலையும் நான் பொண்டாட்டியா எடுத்துக்கிறேன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் புரிஜன் சொல்றான், நான் பொண்டாட்டியா எடுத்துக்கிறேன். அப்ப மௌலவி சொல்லி கொடுக்கிறாரு மாப்பிள்ளைக்கு கபில் துணிக்காக, இவன் கபில் துணிக்காக, இன்னொரு தரம் கபில் துணிக்காக, இப்படி 3 தரம் சொல்லி கொடுத்து அவனை போட்டு நாராடிக்கணும். அன்னைக்கு தான் ஒரு ஆம்பளைக்கு வேறுத்து விரும்புகிறது. ஆம்பளைக்கு பயமே என்ன தெரியுமா, அவன் வாழ்க்கையில ஜென்டில்மேனா நிமிர்ந்து நடந்துட்டே இருப்பான். கல்யாணத்தாண்டை தான் அவன் பயந்து நடக்கிறது. இன்னைக்கு போட்டு உரிச்சு பாடம் நடத்த போறான். குர்ஆன் சண்டை தான் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு சில விஷயம் என்ன தெரியுமா, சில மௌலைமார் போய் இந்த ஒலிகாரரை சொல்லிக் கொடுப்பான். அன்கஹத்துனிக்காக கல்யாணத்தை அவனுக்கு அன்கஹத்து புலானா, இவளை கல்யாணம் முடிச்சு தாரேன் இப்படி சொல்ல இவர் ஆம் சொல்லுவார். ஏற்றுக்கொள்றியா ஆமண்ணா. 2வது தரம் ஏற்றுக்கொள்றியா ஆமண்ணா. 3வது தரம் என்னடா பொழையா சொல்றோமோ, ஒரு தரம் ஓம் பண்ண 2வது தரம் ஓட இன்னும் கேட்காம இல்லன்னா போச்சு, எல்லாம் திரிச்சுட்டாங்க. இப்படியே போட்டு அவனை போட்டு பயங்காட்டி இந்த கல்யாணம் நடத்துங்க. அதெல்லாம் கிடையாது, அரபுல தான் நடத்தணும் கிடையாது, தமிழ்ல நடத்துங்க. அப்ப என்ன செய்யணும், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் இவ்வளவு மகருக்கு கல்யாணம் முடிச்சு தரேன்னு சொல்லுவாரு, சத்தம் போட்டு சொல்லுவாரு. 2 சாட்சிகள் கேட்க அவ்வளவு பேருக்கு முன்னிலையில நான் மனைவியா எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. கல்யாணம் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். நாட்டு சட்டத்துக்கு சைனை வச்சுக்குவோம், நாட்டு சட்டத்துக்கு சைனை வச்சுக்குவோம். இதுக்கு எவ்வளவு படங்காத்தான் தெரியுமா, இந்த கல்யாணம் பேசுறதுக்குங்கிறது ஒரு பரம்பரையா, அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பட்டா கொண்டு போய் மறுவா எல்லாம் முடிச்சது போறோம் சீதனத்தை எடுக்க போவாங்க. சீதனை எடுக்க போயாச்சா, சீதன காசு எடுத்த உடனே அந்த அடிச்ச கொள்ளைக்கு ஒரு முத்துல கொடுக்கறது அடையாளம் போறது. அடிச்ச கொள்ளைக்கு நாங்க எடுத்துக்கிட்டு அங்க இங்க ஓடல, ஊர்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் போறது. 12 லட்சம் ரூபாய் எடுத்து போட்டு ஒரு 50,000க்கு ஒரு அடையாளம் போறது. எடுக்கிறத பொறுத்து ஒரு அடையாளம், மோதிரம், காப்பு, மாலை, நெக்லஸ் சொல்லி என்ன செய்வாரு, அடையாளம் போக இந்த அடையாளம் போற போறதுக்கு இவரு 50,000 தான் மாலை வேண்டியிருப்பாரு. அந்த போற சனத்தை ஒரு 3 பஸ்ஸுக்கு பிடிச்சி போவான். அவ்வளவு பேருக்கு 50,000க்கு அவன் பிஸ்கட் வண்டி வைக்கணும், தேத்தாண்டி ஊத்தணும், டீ ஊத்தணும், சாக்லேட் வண்டி வைக்கணும். அதை விட அந்த மாலை அவனே வண்டி போட்டிக்கலாம். நானே பிள்ளைக்கு அடையாளம் போறேன், நீ உண்ட பாட்டுக்கு சும்மா என்ன அடையாளம் போறேங்கிற. கல்யாணம் பேசினா கல்யாணம் முடிச்சா போக வேண்டியது. இப்ப இந்த அடையாளம் போறதுங்கிறத இன்னைக்கு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. சரி, இந்த கல்யாணம் நடந்தா என்ன நடக்கணும், அடுத்தது கல்யாணம் தான் பொண்ணை கூட்டி கூட மாப்பிள்ளை கிட்ட விடணும். கல்யாணம் முடிச்ச மகளுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன்னு சொன்னா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு என் பொண்ணு போகணும். இந்த ஊடெல்லாம் எடுத்து கல்யாணம் முடிக்கவே இல்லையே, என் பொண்ணை கொண்டு போய் கொடுப்பேன். அலங்கரிச்சு கொடுத்துடலாம். பெண்களை அலங்கரிச்சு ஜோடிச்சு கொடுக்கலாம். எங்க கொடுக்கணும், ஜோடிச்சு புருஷன் கொடுக்கணும். அவன் தான் பார்க்கணும், அவன் தான் ரசிக்கணும். அப்ப ஒரு பெண்ணை ஜோடிச்சு அலங்கரிச்சு ஒரு மாப்பிள்ளை கிட்ட கொண்டு கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம். இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த பொண்ணை ஜோடிச்சு அலங்கரிச்சு திரவுன் என்றது பேர் வச்சு நீங்க எல்லாம் திரவுன் கட்ட போய் தான் திரவுன் பிசினஸே நடந்துட்டு இருக்கு. என்ன ஒரு சிலர் திரவுன் அடிச்சு வச்சுக்கிட்டு இங்கே திரவுன் வாடகைக்கு உண்டு, 20,000 ரூபாய் வாடகை. திரவுன் பெரிய ஒரு கதிரை ஒண்ணு செஞ்சு சிம்மாசனத்தை வச்சு அவன் பிசினஸ் பண்ணிக்கான். அப்ப திரவுனு கட்டி சும்மா போட்டு காசு என்ன செய்றீங்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப திரவுனை ஜோடிச்சு பொண்ணை ஜோடிச்சு அது வரைக்கும் பக்குவமா வளர்த்த பொண்ணு அண்டை தான் ஊருக்கு காட்டுறது. அது பெண்ணுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை. கடைக்கு போகும்போதே பர்தா போட்டு போனத, ஸ்கூலுக்கு போகும்போது முகத்தை முடிக்கு போனத, வீட்டுக்கு வெளியில போகாம பொத்தி பொத்தி வளர்ச்ச பொம்பளை பிள்ளை, இந்த வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை இருக்கான்னு ரோட்டுக்கு தெரியாத பிள்ளைய அன்னைக்கு சோடிச்சு எங்கெங்க ஆடைய விலைக்கு வைக்கணுமோ அங்க விலைக்கு வைக்கிறான்னு சோடிக்கிற ஆளுக்கு ஆசனத்துக்கு செய்த வேலை. சோடிக்கிற ஆளுக்கு சோடின என்ன, சிலதுகள் தெரிஞ்சாதான் சோடின, அதனால அதை தெரிய வச்சு அவன் வச்சிருவான். சோடிக்கிறவன் வச்சாச்சா இதை ரசிக்க வருவான் வீடியோ கேமராக்காரன். கொஞ்சம் நிமிந்து வரும், கொஞ்சம் ஸ்மைல் பிளீஸ் அப்படியம்மா. அவன் தான் முதல் அனுபவிக்கிறது. ஸ்மைல் பிளீஸ் அனுபவிக்கிறாரு இந்த வீடியோக்காரன் தான். அவங்க அப்படி நிலைங்க இப்படி நிலைங்க தோல்ல சாயிங்க குப்புற பாருங்கன்னு சொல்லி அவனே ரசிப்பான். அதுக்கு பிறகு கிரவுண்ட்ல தூக்கி வச்சு அந்த அம்புட்டு பேரும் போய் ரசிப்பான். இந்த ஊர்ல இருக்கிறவன் கல்யாணத்துக்கு போன ரோட்டால போனா சாக்லேட் கிடைக்கணும் அவனு இறங்குவான்.
டீ குடிக்கொண்டு என்னடா கடைக்கு போற அந்த தெருவில் கல்யாணம் நடக்கிற ஆஜார் வீட்டு கல்யாணம் அங்க வீட்டுவான் அவனு. அவ்வளவு பேரும் போய் எட்டி எட்டி அந்த பொம்பளை பார்ப்பான். அந்த பொம்பளை அறுக்க கட்டின மாடு மாதிரி சோடிச்சு வச்சு இந்த ஊரே போட்டு ரசிச்சு அந்த கல்யாணம் அப்படியே ஒரு அரங்கேற்றம் நடக்கும் இல்லையா, அவன் மானமே அன்னைக்கு போயிட்டு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சது போல கடைசியா ஒரு ஷூட்டிங் கேஸ் ஒன்று இருக்கும். என்ன கேஸ்? குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட நின்று ஒவ்வொரு போட்டோ, எப்படி நான் கல்யாணம் முடிச்சு என் பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு, மச்சான் வாங்க என் பொண்டாட்டி பக்கத்துல நீங்க ஒரு போட்டோ எடுங்க, தம்பி வாடா நீ காக்கா வண்டிக்கு பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுங்க, நானாவா நீ பா தம்பி பொண்டிக்கு பக்கத்துல இருந்து நீ ஒரு போட்டோ. அவ்வளவு பேரை கொண்டு வந்து பொண்டாட்டி கொடுப்பான், பக்கத்துல நின்று போஸ்ட் கொடு, பக்கத்துல நின்று போட்டோ விடுன்னு சொல்லி. அப்போ ஒரு கேடுகட்ட ஒரு நிலையாக இந்த ஒரு நிலை மாறி போறதை நாங்க பாக்குறோம். கல்யாணம் என்ற பேர்ல இந்த கேடுகட்ட இந்த திரவுன்ஸ் ஓடிக்கிற நிலைமை வந்து என்ன செய்யுது நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இதுல இந்த மாப்பிள்ளைய கொண்டு வாங்க, ஊர்வலம் கொண்டு வாங்க. அந்த நேரம் பைத்து படிச்சு சுந்து சிஸ்டபுரத்தினால் அலங்கரித்து சோடினை செய்வார்கள் அண்ணமே, மாப்பிள்ளையோட பேரை சொல்லி இன்னாரை ஜோடினை செய்வார்கள் அண்ணன் சொல்லி போவான். இப்ப அதெல்லாம் இல்ல, காரை ஜோடிச்சு கார்ல கொண்டு ஜோடினை செஞ்சு கொண்டு போய் இறக்கி விட்டா இந்த மாப்பிள்ளை இறங்கினோட மச்சின ஓடி வருவான். எனத்துக்கு மச்சின ஓடி வர கால பாலால கழுகுறதுக்கு அவ்வளவு புனிதமான மனுஷன் வேறு. ஏன்னா அவ்வளவு கொள்ளை அடிச்சிக்காரு வேறு. இருக்கிற ஊடு வளவு பூமி காரு பூமி எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சதுனால அவர் புனிதம் ஆயிட்டாரு. புனிதமான கால பாலால கழுவ ஓடுவான். இப்ப அது கொஞ்சம் லேட்டஸ்ட் எல்லாம் போச்சு. அது கால பாலால கழுவுறது. இப்ப செண்டு போத்தலை கொண்டு ஷூல வச்சு நஸ்கு நஸ்கன்னு 2 ஆட்டி செண்டு அடிச்சுப்பா எங்கட ஊரே நாசமாக்க வாங்க, எங்க வீட்டை நாசமாக்க வாங்க, அப்படியே செண்டு அடிச்சு எடுத்து விட்டா அவரு பேத்துருவாரு. இப்ப அவருக்கு அது பூந்த வீடு புது வீடு, பொம்புல போற மாதிரி ஆம்புல பாறான். வந்தோன்னு அவனுக்கு அடுத்தாண்ட எழுப்பினா டொய்லெட் எங்கன்னு தெரியாது, அவன் கட்டினா தானே தெரியறதுக்கு. பொண்டாட்டிட்ட கேட்பான் டொய்லெட் எங்க இருக்குமா, முன்னால வாங்கன்னு முன்னால போவான். அன்றைக்கு போனவன் தான் பொண்டாட்டிக்கு பின்னால, வாழ்க்கையிலேயே அவளுக்கு பின்னாலதான் போறது. இது அவருடைய நிலைமை. இந்த செண்டு அடிக்கிற கலாச்சாரத்துல வந்து அப்படியே உண்டாயிட்டா கல்யாணம் முடிச்சு அடுத்த அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கோழி மரக்கறி அத்தி இதெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சா அவங்க என்ன செய்வாங்க, இருக்கிறதுல அரவாசம் எடுத்து அரவாசம் ரிட்டர்ன் பண்ணணும். என்னடா குடுக்கக்குள்ளே அரவாசம் கொடு, 2 கோழிக்கு 1 கொடு, இது 2 நாங்க தருவோம், நீங்க அது என்னதான் வந்து சரியா மாப்பிள்ளோட ராத்தா தங்கச்ச கவனிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்றதாம். அது என்ன டெஸ்டிங்? அது கல்யாணம் முடிச்ச பொன் வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நல்லா கவனிக்காங்களா, குடுக்கல் வாங்கல் செய்யறாங்களா, அதை பாக்குறதுக்கு இங்க இருந்து ஒரு லோடு அனுப்புறது. 2 கோழி, 2 கிலோ சீனி, 2 கிலோ பருப்பு, 2 மீன் தின்னு எல்லாம் 2 அனுப்பாங்க. அவங்க கரெக்டா எடுத்து போட்டு அரவாசி அனுப்பணும். இந்த அரவாசியில ஒன்று குறைஞ்சா குடும்பம் சரியில்லை, சண்டை ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தது என்ன, பால் 2 கலனை வேண்டி அனுப்புறது. ஒன்றும் பேச மாட்டாங்க, சும்மா பால் அனுப்புவாங்க. அவங்க அதை தயிரை காய்ச்சி திருப்பி அனுப்பினா நல்ல குடும்ப பொண்ணுண்டா. என்ன டெஸ்ட்? இதை கல்யாணம் முடியாது முன்னே செஞ்சு இருக்கலாமே, உங்களுக்கு பால் காய்ச்சி தயிராக்க தெரியுமான்னு கேட்டிருக்கலாமே. அப்ப இப்படி ஒரு கலாச்சாரத்தை வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்ப இப்படி நிறைய ஒவ்வொரு கலாச்சாரமாக இருக்கு. இதுல பாருங்க, இந்த சீதன பேச்சுவார்த்தையை, இந்த சீதன கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தைக்கு அசரத்தையும் சேர்த்து கூட்டி போறோம். அசரத்து வாங்க மாறினாலும் மாறுவாங்க. என்னமோ வந்து நம்ம சீதனத்துக்கு வந்து அசரத்தையும் கூட்டிக்கு போய் அந்த புனிதமான விழாவுல கலந்து கொள்ள சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டாடி வந்துருவாங்க.